ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் உள்ள பொருள் மட்டும் வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சுளியம் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இப்போது இது செய்கிறதுக்கு முதல்ல ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அந்த பொட்டுக்கடலை வாயில் கடிப்படணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பால் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பயன்படுத்தலாம். வெல்லம் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் வெல்லம் மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இது நல்லா கரைஞ்சதும் இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா அதை ஒரு தடவை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா இதோட ஈரத்தன்மையை நல்லா இழுத்துக்கும். இதில் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலையை கூட நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு பொடிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாணலிலேயே நம்ம விட்டோம்னா ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். புளிக்காத இட்லி மாவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு நீங்கள் பேக்கெட் அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காத இட்லி மாவுனா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த பூரணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உருட்டும்போது கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. அப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா உருட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உருட்டி எடுத்து வச்சுட்டு இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மாவோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறதில்ல. இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குழிப்பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம இட்லி மாவில் போட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி குழியில் விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக அந்த இட்லி மாவை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமே ஒன்று ஒன்றா மாவில் போட்டு பெரட்டி எடுத்துட்டு ஒரு குழியிலையும் விட்டுக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போது இதை இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இது மொத்தமாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். இப்போது இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க தேங்காய் பொட்டுக்கல்லை வச்சு சூப்பராக டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சட்டுன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த அளவுகள் மாறாமல் இந்த செய்முறையை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.